மித்துஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எந்த நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, நான் ஒரே மெத்தடில் தான் வந்து செய்வேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி கொதிச்ச ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வந்து நல்லாவே வேகிடுங்க. ரொம்ப வேக விடக்கூடாது, ஏன்னா குழஞ்சிடும். அதனால ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நூடுல்ஸ் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் வந்து நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வெந்தாவே போதுங்க, ரொம்ப வேகணுன்ட்டு தேவையில்லை. ஓரளவுக்கு வெந்ததுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. கேரட்டு, குடமிளகா, முட்டைக்கோஸ் வந்து நான் எடுத்துருக்கேங்க. எல்லாமே நீளவாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த எண்ணெயிலே வந்து இந்த காயெல்லாம் வந்து ஓரளவுக்கு வெந்துடணும். அந்தளவுக்கு வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ வந்து நம்ம சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் வந்து சேர்த்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாங்க. இது சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு கொஞ்சம் கடையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. அதனால் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது சேர்க்காது வந்து நல்லது தான். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இந்த மசாலா பொடி வந்து அந்த பாக்கெட்லேயே கொடுத்துருந்தாங்க, நான் அதையும் சேர்த்துட்டேன். நீங்கள் வேறு நூடுல்ஸ் மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸை மட்டும் சேர்த்துக்கிட்டாவே போதுங்க. இந்த மசாலாலாம் வந்து சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதாங்க. இப்போ வந்து வெஜிடபிள்ஸு எல்லாமே வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க. மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுருந்த நூடுல்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நூடுல்ஸு பரோட்டா நான்வெஜ்ஜில் எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க. அந்த மாதிரி டைம்லலாம் இந்த தண்ணி நம்ம எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கலாம். சூடான தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. புழிஞ்சு விட்டுட்டு தேவைப்பட்டால் வந்து தேனை வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே கூட எலுமிச்சை பழத்தை மட்டும் புழிஞ்சு விட்டு அப்படியே கூட குடிக்கலாங்க. இப்போ டயட்டில் இருக்கிறவங்கலாம் கூட இந்த மாதிரி வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.